ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் சந்தீப் மாம்ஸ் டைரி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப 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 சக்தி கொடுக்குற அத்திப்பழத்தை பற்றி தாங்க நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அத்திப்பழத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இந்த அத்திப்பழம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ப்ரெஷர் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுங்க. அதுபோல் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணுமுன்னா அத்திப்பழம் மட்டுமே போதுங்க. நம்ம கடையில் போய் வாங்குகிற அத்திப்பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்க பதப்படுத்தி நல்ல ஒரு சணல் நாரில் கோர்த்து வச்சு நம்மளுக்கு வெயிட் எடுத்து கொடுப்பாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். எனக்கு இந்த அத்திப்பழம் எங்கேருந்து கிடத்துன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க. அதை எப்படி பதப்படுத்தி நான் வச்சுருக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அத்திப்பழத்தை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே நல்லா தேய்ச்சி கழுவிட்டேங்க. ஏன்னா குழந்தைங்க அதை சாப்பிடும் போது ஒரு மாதிரி நரிச்சு இருக்கும் அப்படி சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்படி நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மேலே இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாம் வெளில வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் அது நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இட்லி துணியோ இல்லை ஒரு ஒயிட் கிளாத்தோ விரித்து நீங்கள் அந்த பழத்தை நல்லா தண்ணி வடித்து எடுத்துகிட்டு இப்படி கட்டி வச்சுடுங்க. கட்டி வச்சிட்டிங்கன்னா பழத்தில் இருக்கிற அந்த ஈரம் எல்லாமே அந்த தண்ணியிலையே உறிஞ்சிடும். மோஸ்ட்லி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் அதை சாப்பிட்லாங்க. பார்த்திங்களா, துணியில் வந்து தண்ணி வடிஞ்சது எப்படி நல்லா தெரியுது பாருங்கள். இது நீங்கள் அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்குமே கிடையாதுங்க. நான் தண்ணியெலாம் வடித்து வச்சுட்டு வெயிலில் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பழத்தை நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு தேன் அத்தை ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேன் ஊற்றி நல்லா ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஜென்ரலாக அப்படியே தேன் போட்டு நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லை ஒவ்வொரு பீஸை தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பாலில் போட்டு பொதுவாக கலந்து குடிப்பாங்க. இது அவ்வளோ எனர்ஜி. இது மட்டும் நம்ம சாப்பிட்டோன்னா எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் நம்ம நல்லா இருக்கிறத தடுக்கவே முடியாது. பழம் முங்குற அளவுக்கு நான் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோர்க்கு வச்சு நல்லா டிப் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் நல்லா அது ஊறி வந்துடும். இதை நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ண உடனே டெய்லி ஒவ்வொரு பீஸஸ் எடுத்து சாப்பிட்டாலே போதுங்க. உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.